வீதியால் அடிக்கடி போனாலும் இந்த வைத்தியசாலை அந்த காலத்தில் அடிக்கடி வந்த வைத்தியசாலை. பல நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன். அதே போல் இந்த வைத்தியசாலையில் அந்த அபிவிருத்தி குழு ஒன்று முதல் இருந்தது, எனக்கு தெரியும். எனக்கு இப்போ யார் இருக்காங்கன்றலாம் எனக்கு தெரியும். அதில் ஆக்ஷன்கள் கூட இருந்தது அந்த காலத்தில், அவங்களோட பங்களிப்பு நிறைய இருந்தது. அந்த வகையில் இந்த வைத்தியசாலையை கண்ட உடனே இங்கே ஒரு தினம் போய் ஒரு சின்ன ஒரு காணொலியை போடணும் அப்படின்னால நான் இப்போ வந்த நேரம் இரவு நேரமாக காரணத்தால் அங்கே எவரும் இருக்க மாட்டாங்கன்றதால எவரும் இருக்க மாட்டாங்கன்றதை விட அதிகாரிகள் சந்திக்க முடியாத என்ற காரணத்தினால நான் நின்று வெளியிலே நின்று இந்த காணொலியை போடுறேன். அதாவது பிரதேச வைத்தியசாலை பெரியகல்லாறு என பெயரிடப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் இந்த வைத்தியசாலையை மாவட்ட வைத்தியசாலையாக மாற்ற வேண்டும் என்று பாரிய அளவு முயற்சிகளையும் இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் எடுத்து என்ற விடயமும் எனக்கு தெரியும். அது முடியாத ஒரு காரியம். என்ன காரணம் என்றால் 680 தற்போது பிரதேச வைத்தியசாலை, இதுவும் பிரதேச வைத்தியசாலை பெரியகல்லாறு, இது A கிரேட் என்கிற முறையில் தற்போது இயங்கி வருகிறது. இந்த வைத்தியசாலையின் வரலாறுகளை பார்க்கக்குள்ள இப்போ அங்கே பார்த்தோம்னா தெரியுது, ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு மகப்பேற்று வைத்திய நிபுணர் தங்கவடி அமரர் தங்கவடி விலையாட சில கூட வைக்கப்பட்டிருக்குது. உண்மையாகவே அவர் என்னை பொறுத்தளவில் அவ்வாறு நான் சுருங்க கூறேன். அவரே ஒரு மகப்பேற்றை எடுத்து அந்த மகப்பேற்றினூடாக பிறந்த ஒருவர் கூட மேலும் ஒரு மகப்பேற்று வைத்திய நிபுணராக அல்லது வைத்திய நிபுணர்களாக மாறி இருக்கும். அந்தளவு இங்கிருந்து அந்த சேவையை செய்திருந்தவர் தங்கவடி விலையா. அவர் சிலை வச்சிருக்கிறாங்க, அதை பாராட்டக்கூடிய விடயம். ஆகவே இந்த வைத்தியசாலையை எடுத்து பார்க்கக்குள்ள வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் வந்து என்னோட அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க. இவ்வாறு இருக்கக்குள்ள இந்த வைத்தியசாலை இந்த வரலாறுகளை கொஞ்சம் பிரட்டி பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரலாறை பிரட்டி பார்ப்பேன்னு சொன்னால், இந்த வைத்தியசாலையில் முதல் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒருவர் மாவட்ட வைத்திய அதிகாரியாக அல்லது MOIC பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருந்தவர். அவருடைய பேர் ரகுராம். அதே பிறகு எனக்கு ஞாபகத்தின் அடிப்படையில் வைத்தியர் ருதேசன் அவர்கள் இருந்தவர். அதுக்கு பிறகு முந்தைய சரியில் வாமதேவன் அவர்கள் இருந்தவர். அடுத்த உதயசூரியா அவர்கள் இருந்தவங்க. அப்போ பார்க்கக்குள்ள ரகுராம், வாமதேவன், ருதேசன், உதயசூரியா என்கின்ற பல வைத்தியர்கள் இங்கே பொறுப்பு வைத்திய அதிகாரிகளாக இருந்து கடமையாற்றிருக்கிறாங்க. இது தற்போதைக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கிறார். மிக ஒரு சிறந்த ஒரு வைத்தியர். அவருடைய பேர் தான் ஞாபகம், சஞ்சய் என்கின்றவர் தான் இப்போ தற்போது பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கிறார். அவர் மிகவும் திறம்பட செய்கிறார் என்கின்ற விடயத்தை நான் அறிஞனான். அண்மையில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று நடந்ததாகவும் அதில் ஏதோ தெரியுதா இல்லை, அதாவது எதிர்பார்க்குற சில விடயங்களை சிலரால் நிறைவேற்ற முடியாது. ஆனாலும் சில விடயங்கள் இல்லை சிலர் எதிர்பார்த்திருப்பாங்க, சிலர் அதை செய்யலை அல்லது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் விட என்ற இடத்துல இங்கே ஒரு வாத பிரதிவாதங்கள் என்பதை விட அது கடித மூலங்களும் அறிவிக்கப்பட்டு தற்போது நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த விடயம் நான் தற்போது அண்மையில் அந்த விடயம் எனக்கு கூட வந்தது. ஆனால் நான் சொல்லிவிட்டேன், அதாவது இந்த விடயங்கள் சாதாரணமாக நடக்கிற ஒரு சிறிய விடயம். நான் இதை இயன்ற அளவு இந்த விடயத்தை பெரிதுபடுத்தாமல் ஓரளவு இந்த விடயத்தை விடுவோம் என்று சொன்னால், இவ்வாறு பார்க்கக்குள்ள இந்த வைத்தியசாலையில் பிறகுதான் நான் யோசிச்சேன், யார் இதுக்கு டிஎம்ஓ இருக்கிறாங்க அல்லது பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கிறாங்கன்ற யோசிச்சு பார்த்தேன். பார்க்கக்குள்ள தான் சஞ்சய் பேரை சொன்னாங்க. சஞ்சய் எனக்கு தெரியாது. அண்மையில் ஒரு நாள் கிட்டத்தில் அவரை கண்டு ஃபார்மசிக்குள்ளே நான் கதைச்சி அவர் தான் சஞ்சய் என்று சொன்னேன். மிகவும் ஒரு அன்புக்குரிய ஒரு வைத்தியராகத்தான் அவர் என்னோட பேசினார். அந்த சஞ்சய் வைத்தியசாலை தற்போது இந்த வைத்தியசாலையில் பொறுப்பு வைத்திய அதிகாரியாக MOIC-ஆக இருந்து அவர் தற்போது தன்னுடைய கடமைகளை திறம்பட செய்கிறார் என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் இங்கே பல வளப்பற்றாக்குறைகள் இருக்கிறது. அதாவது நான் இப்போ தற்போது பார்க்கல, நான் உள்ளுக்கு போகலை, நான் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எனக்கு கவலையாக தான் இருக்குது. இந்த வைத்தியசாலையில் இந்த இவ்வளோ விடயங்கள் இங்கே செய்ய இருக்குது. ஆனால் மறந்து விடக்கூடாது. அமரராகிவிட்டார் அவர். ஆனாலும் அவரை மறந்து முடியக்கூடாது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜ் அவர்கள் இந்த வைத்தியசாலையிலே எவ்வளவோ
காரியங்களை செய்தார், செய்ய முயன்றார், ஒரு செயல்வீரனாக இருந்தார் என்பது எனக்கு நன்று தெரிந்த விடயம். இங்குள்ள பல கட்டிடங்கள் வருவதற்கும் பல பிரிவுகள் வருவதற்கும் அவர் ஒரு முழு மூச்சாக செயற்பட்டிருந்தாகவே அதாவது தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜ் அவர்களை நினைவு கூர்ந்தவனாக நான் இந்த வைத்தியசாலையை தற்போது பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இந்த வைத்தியசாலையிலே பொறுப்பதிகாரிகளாக டாக்டர் வைத்தியர் ரவுராம் அவர்கள் இருந்திருக்கிறார், வைத்தியர் வாமதேவன் அவர்கள் இருந்திருக்கிறார், வைத்தியர் ருதேசன் அவர்கள் இருந்திருக்கிறார், அதே போல் தற்போது சஞ்சய் இருக்கிறார், அதேபோல் உதயசூரியா இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒவ்வொருவரும் தாங்க இயன்ற அளவு தங்களோட வேலையை செய்தாங்கன்றதில் மாட்டு கருத்து கிடம்பில்லை. அதுக்கிடையிலையும் பலர் இருந்து போயிருக்கிறாங்க. எனக்கு தெரியாது யார் யார் இருந்தாங்கன்னு. அவ்வாறு இருக்க என்னுடைய முக்கிய நோக்கம், நான் நேற்று என்றும் பல விடயங்களை விசாரித்ததிலிருந்து இந்த வைத்தியசாலையில் எம்எல்டியாக ஆய்வுகூட தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமையாற்றியவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராயனுடைய மகள் அவர்கள். அவரும் தற்போதிலே அவர் வெளிநாட்டு சென்றபடியினால் தற்போது எம்எல்டி இல்லை. இங்கே இந்த வைத்தியசாலைக்கு எம்எல்டி இல்லை. அதாவது ஒரு வைத்தியர் யாராவது ஒரு வைத்தியர் அதாவது அந்த வருத்தம் என்ன என்று காண்ட வரைக்கும் உண்மையாகவே அந்த பிளட் ரிப்போர்ட்டுன்றது மிகவும் மிகவும் முக்கியமானது. அந்த பிளட் ரிப்போர்ட் எடுத்தால் தான் வைத்தியர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆகவே பிரதேச வைத்தியசாலை ஏ கிரேட் 680 போன்ற உண்டு. இது நீண்ட நாள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழம் வைத்தியசாலை. இங்கு இந்த ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமையாற்றிய ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உதவியாளராக கடமையாற்றிய எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனாக கடமையாற்றிய அந்த பெண்மணி வெளிநாடு சென்றது பின்பு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலே ஒரு வருடம் தெரியல, இன்னும் ஒரு ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உதவியாளர் இங்கே நியமிக்கப்படவில்லை. எனவே இந்த காணொலியை நாங்கள் இன்னத கதை அறிஞர்தான். ஒரு வைத்தியர் சேவை செய்வதற்கு, வைத்தியர் ஒரு நோயாளி என்ற நோயை அவர் அறிவு செய்தால் அந்த நோய் இதுதான் என்பதை உறுதி செய்வதற்கு ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அவசியம். அதே போன்று இங்கே எக்ஸ்ரேக்குரிய உபகரணங்களும் இருக்குது. அதை இயக்குவதற்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் இல்லை. அதை ஓரளவு ஒரு கிழமையில் ஒரு நாள் அல்லது ஒரு கிழமையில் 2 நாள் என்கின்ற வசதியை செய்தாலும் இந்த ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உதவியாளர் என்பது ஒரு மிகவும் முக்கியமானது உண்டு. ஆகவே எவரும் இதில் கவனம் செலுத்தாமல் இருப்பது என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அன்பிற்குரிய மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயா அவர்களே, நீங்கள் இவ்வாறான குறைகளை விடுவதில்லை. எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் ஒருவரை கட்டாயம் போடுவீர்கள் என்ற விடயம் எனக்கு தெரியும். ஏன் இங்கே ஒரு ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நியமிக்கப்படவில்லை? அதாவது இப்போ தற்போது பார்க்கும்போது ஒரு நாளும் இல்லை. இப்போ வேறு வைத்தியசாலையில் ஒரு நாள் 2 நாள் கூட போடலாம், அதுவும் இல்லை. ஆகவே ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் இல்லாமல் எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் இல்லாமல் தற்போதைக்கு ஏ கிரேட் பிரதேச வைத்தியசாலை ஒன்று இயங்கி வருது என்று சொன்னால் மிகவும் கவலைக்குரிய விடயம். அதாவது மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கிறது, பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கிறது, பல கூட்டங்கள் நடக்கிறது, வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது, பல கையெழுத்தல் போட்டிகள் நடக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த கல்வியாறு கல்லாறில் உள்ள நீண்ட காலம் பழமை வாய்ந்த இந்த பெரிய கல்லாறு பிரதேச வைத்தியசாலைக்கு ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உதவியாளர் எம்எல்டி இல்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் உடனடியாக நீங்கள் இதுக்கரிய நடவடிக்கைகளை நிச்சயம் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் முடிவருகின்றேன். நன்றி, வணக்கம்.